செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் வெடித்து சிதறியதால் பெரும் பரபரப்பு. 8 பேர் பலியான நிலையில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயம். கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் பேட்டி. உயிர் போகும் அளவுக்கு வெடிச்சத்தம் கேட்டதாகவும் திடுக்கிடும் தகவல். டெல்லியில் உடல் சிதறிய நிலையிலேயே 8 பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். ஒருவரை தவிர மீட்கப்பட்ட அனைவரும் கவலைக்கிடம் என மருத்துவர்கள் தகவல். தலைநகரில் கார் வெடிப்பு சம்பவத்தில் நாச வேலை உறுதிப்படுத்தப்படவில்லை. டெல்லி போலீசார் தகவல். கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல்துறையிடம் விளக்கம் கேட்டது உள்துறை அமைச்சகம். தேசிய புலனாய்வுத்துறை, தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு என்றும் தகவல். டெல்லியில் கார் வெடித்து சிதறிய சம்பவ இடத்தில் பதற்ற நிலை. தீயணைப்புத் துறையினர், மீட்பு படையினர் மீட்பு பணிகள் தீவிரம். டெல்லியின் முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. சம்பவத்தை தொடர்ந்து மும்பை, உத்தரப்பிரதேசத்திலும் பாதுகாப்பை அதிகரித்த போலீசார். எத்தனை அணிகள் வந்தாலும் 2026இல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். எதிர்க்கட்சிகளை பலமாகவோ பலவீனமாகவோ பார்க்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. அரசியல் லாபத்திற்காக திமுக மீது சிலர் நாள்தோறும் அவதூறுகளை பரப்புவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சி 2.0விலும் மகளிர் உதவித்தொகை தொடரும் என உறுதி. முதியோர் பராமரிப்புக்கான அன்புச்சோலை திட்டத்தை தொடக்கி வைத்து கேரம் விளையாடிய முதலமைச்சர் ஸ்டாலின். பகல் நேரங்களில் மட்டும் செயல்படும் அன்புச்சோலை மையங்களில் முதியவர்களுக்கு மதிய உணவு, சிற்றுண்டி வழங்கப்படும். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் சென்னையில் மட்டுமின்றி மதுரையிலும் நடைபெறுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கூலை நடுங்க வைக்கும் கோலைகளே ஸ்டாலின் மாடல் அரசின் அர்த்தமா? திருச்சி படுகொலை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்த கட்சிகள் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொதுச்சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அறிவிப்பு. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரியில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் 50 புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்கள் தொடக்கம். பள்ளிகளில் ஆதார் பதிவுகளை மேற்கொள்ள டிசம்பர் முதல் தினமும் 379 முகாம்கள் நடத்த ஏற்பாடு. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 11,480 ரூபாய்க்கும் சவரன் 91,840 ரூபாய்க்கும் விற்பனை. டாஸ்மாக் வழக்கில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. விசாரணைக்கு தடை கோரி அமலாக்கத்துறையின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை முடிக்க 6 மாத கால அவகாசம் கேட்ட சிபிஐ.
அவகாசம் ஏன் என்பது குறித்து பதிலளிக்க சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரு IAS அதிகாரிகளுக்கு எதிரான வழக்குக்காக மத்திய அரசு அனுமதி கேட்க 19 மாதங்கள் எடுத்துக்கொள்வதா? SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தன்னை பற்றி அவதூறாக ஜாய் கிறிஸ்டா பேச தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு. தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஜாமீன் நிபந்தனையை நிறைவேற்றாவிட்டால் தேவநாதன் யாதவை கைது செய்யுங்கள். நிதி மோசடி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 13ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டில் நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசனை என தகவல். சென்னை கண்ணகி நகரில் 196வது மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. வீசிவிட்டு தப்பி ஓடிய இருவருக்கு காவல்துறை வலைவீச்சு. சென்னை அடையாறில் தூய்மை பணியாளரிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் கைது. போரூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஆந்திராவைச் சேர்ந்த பச்சு சாய் தேஜாவை கைது செய்த போலீசார். சென்னை அடையாறில் நள்ளிரவில் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம். இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாதிக்கப்பட்டவர் கண்ணீர் மல்க பேட்டி. கரூர் துயரச் சம்பவ வழக்கில் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் ஆஜர். ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என 5 பேர் ஆஜரான நிலையில் விசாரணை. ஈரோடு மாவட்டத்தில் சாலையோரம் வசித்து வந்த தம்பதியினரின் பெண் குழந்தை கடத்தப்பட்ட விவகாரம். குழந்தையை 25 நாட்களுக்கு பின் நாமக்கல்லில் மீட்ட தனிப்படை காவல்துறை. வேலூர் மாவட்டம் மேல்பட்டியில் பள்ளி பேருந்து முன்பக்க சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது பச்சிளங்குழந்தை பலி. உடலை எடுத்துச் செல்ல விடாமல் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதம். மயிலாடுதுறை கூட்டுறவு வங்கியில் 1 கோடி ரூபாய் அடகு நகைகளை ஊழியர்கள் கையாடல் செய்த விவகாரம். நகைகளை மீட்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வேலூர் வேப்பனங்கேரியில் 25 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பிய ஏரி. திருவிழா போல் கொண்டாடிய கிராம மக்கள். மகனை இழந்த தாய் தனது பெண் குழந்தையுடன் செங்கல்பட்டு அருகே ரயில் மோதி பலி. விபத்தா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை. கோவை அருகே சாலை அமைக்க தோண்டப்பட்ட குழியில் விழுந்த வாகன ஓட்டி விபத்தில் தலை நசுங்கி பலி. உரிய பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை என கூறி மாற்றுத்திறனாளி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் போராட்டம். பீகாரில் 2ஆம் கட்டமாக நாளை 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல். வாக்குச்சாவடிகளில் முன்னேற்பாடுகள் தீவிரம்.